வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் KR ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். நாம் நிதி ஜோதிடம் என்ற இந்த காணொலியின் தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் மூலமாக. இந்த வாரத்தின் பலன் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மனதில் உற்சாகமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவும் வாரமாக அமையும். வியாபாரிகள் மற்றும் தொழில்துறையினர் எதிர்பார்த்த லாபத்தை அடைவார்கள். உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கலைத்துறையினர் புதிய முயற்சிகள் மூலம் புகழடைவார்கள். பங்கு சந்தையின் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் உண்டு. இல்லத்தரசிகள் உற்சாகமாக செயல்படுவார்கள். இந்த வாரம் வருமானத்திற்கு குறைவிருக்காது என்றாலும் செலவுகளும் அதிகரிக்கும் வாரமாக இருக்கும். உறவினருடன் இணக்கமான சூழ்நிலை உண்டாகக்கூடிய காலம் இது. உடல் நலம் சீராகும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சற்றே பாதிக்கக்கூடும். சில நேரங்களில் உங்கள் மனதில் குழப்பமான நிலை ஏற்படக்கூடும். அதை அலுவலகத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலையினாலே நாம் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம். எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. சக வியாபாரிகளுடன் அனுசரித்து செல்வதால் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் வரும். வியாபாரத்தை முன்னிட்டு கடன்கள் வாங்குவதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. பாக்கி தொகை வசூலாவதில் தாமதமாகத்தான் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சில சிரமங்கள் ஏற்படக்கூடும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அனுகூலமான வாரம் இது. இந்த வாரம் நாம் திருவையாறு திருப்பழமை என்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் சுவாமியை வணங்கும் போது நமக்கு பல விதத்திலும் நல்லதை அமையும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நேயர்களுக்கு மனதில் நிம்மதி நிலவும் வாரம் இது. தொழில் மற்றும் வியாபாரம் ஆகியவை எதிர்பார்த்த ஆதாயத்தை தரும். உத்தியோகஸ்தர்கள் வழக்கத்தை விட கூடுதலாக அலுவலக பணிகளை கவனிக்க வேண்டியிருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக கடன்களிலே ஒரு பகுதியோ அல்லது முழு பகுதியையோ திருப்பி செலுத்துவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாரம் அமைப்பதற்கு. சிக்கல்கள் பல இருந்தாலும் இல்லத்தரசிகள் மனதிலே தைரியமாக இருப்பார்கள். பங்கு வர்த்தகத்திலே எதிர்பார்த்த ஆதாயத்தை தரும் வாரம் இது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரமும், ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். சுபகாரியங்கள் நடப்பதிலே இருந்த தடைகள் அகலும். பொருளாதார வசதிக்கு குறைவில்லாத வாரம். எதிர்பாராத பொருள் சேர்க்கையும் இந்த வாரத்தில் அமைய வாய்ப்பு இருக்கிறது. வராது என்று நினைத்திருந்த கடன் தொகை வந்து சேரும். வழக்குகளிலே இழுபறியான நிலையை காணப்படுவதாலே அதில் சில சிக்கல்கள் உண்டு. ஒரு சிலருக்கு உடல் நலம் சிறிதளவே பாதிக்கக்கூடும். திருமண முயற்சிகள் நல்லபடியாக அமையும். அலுவலகத்திலே வேலை சுமை அதிகரிக்கும். ஆனாலும் அதற்கேற்ற சலுகைகளும் அதனுடைய உப விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதனாலே உற்சாகமாக பணியாற்றுவீர்கள். சக பணியாளர்கள் உங்கள் பணிகளுக்கு உதவுவார்கள். வியாபாரத்திலே போட்டிகளை சமாளித்து விடுவீர்கள். லாபமும் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகள் சாதகமாக முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பண வரவு எதிர்பார்க்கும் அளவுக்கு இருக்கும் என்பதால் சிரமம் ஏதும் இருக்காது. வேலைக்கும் செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே மகிழ்ச்சியான நிலையே காணப்படுகிறது. இந்த வாரம் நீங்கள் திருவாரூர் வேலூர் என்ற ஊரில் இருக்கக்கூடிய திருநெல்நெறிநாதர் என்ற சுவாமியை வழிபடும் போது உங்களுக்கு பலவிதத்திலும் பலனாக அமையும் என்பதிலே ஐயமில்லை. மிதுன ராசி நேயர்களே, சுறுசுறுப்பாக செயல்பட்டு காரிய வெற்றிகளை பெற இந்த வாரம் உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். தொழில் மற்றும் வர்த்தகத்துறை லாபத்தை கணக்கில் கொண்டு புது முயற்சிகளை மேற்கொள்ளலாம். பண வரவுக்கு இந்த வாரம் குறைவில்லாத வாரமாக அமையும். ஆனாலும்
தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதால் மனசிலே கொஞ்சம் கொஞ்சம் சஞ்சலங்கள் இருக்கத்தான் செய்யும். உடல் ஆரோக்கியம் மேம்படும், பழைய கடன்கள் தீரும், சிலருக்கு வீடு மனை வாங்கும் யோகங்களும் உண்டு. பிள்ளைகளின் கல்வி திருமண முயற்சிகள் சாதகமாக அமையும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையும் தள்ளி வைக்காமல் உடனே முடித்துவிட வேண்டியது முக்கியமான விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பங்கு சந்தையிலே திட்டமிட்ட லாபத்தை பெறுவதற்கும் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்கும் வாரமாக இந்த வாரம் அமையும். இல்லத்தரசிகள் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை கண்டிப்பாக இந்த வாரம் தவிர்க்க வேண்டும். அலுவலகத்திலே உற்சாகமான சூழ்நிலையை காணப்படுவதனாலும் சிலருக்கு பணியின் காரணமாக வெளி மாநிலங்களுக்கோ இல்லை வெளிநாடுகளுக்கோ செல்ல வேண்டிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அதனால ஒரு நல்ல நன்மையே உண்டாக போகிறது என்பதை மனதில் கொள்ளவும். வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். வியாபாரத்தை விருதுபடுவதற்கான முயற்சிகள் இந்த வாரத்திலே ஈடுபடலாம். பணியாளர்களை அனுசரித்து செல்வதனாலே இந்த வியாபாரத்திலே கூட்டு முயற்சிகள் எல்லாம் நல்ல ஒரு அனுசரணையாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் வாரமாகவும், வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கக்கூடிய வாரமாக இது அமைகிறது. இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வமாக தஞ்சாவூர் பக்கத்தில் கோனேறு ராஜபுரம் என்ற ஊரிலே ஸ்ரீ உமா மகேஸ்வரர் என்ற சுவாமியை நம்ம மனதால நினைத்தாலே இந்த வாரம் நன்றாக அமைந்துவிடும். வாழ்க வளத்துடன். கடகம் ராசி நேயர்களே, பொறுப்பு நிறைவேற்றி மனது திருப்தி அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. குடும்பத்திலே அமைதி நிலவும். வியாபாரத்தில் இருக்கும் வியாபாரிகளுக்கு தொழில்துறை மற்றும் பங்கு சந்தையில் இருக்கும் துறையினருக்கு எதிர்பார்த்த லாபத்தையும் இந்த வாரம் பெற்று தரும். ரியல் எஸ்டேட் என்ற ஒரு ப்ராஜெக்ட்ல புது ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத புதிய வாய்ப்புகளும் அதனால் மகிழ்வும் உண்டு. இல்லத்தரசிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படக்கூடும். பண வரவும் திருப்திகரமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் எதுவும் இந்த வாரம் ஏற்படுவதற்கில்லை. உறவினர்களுடன் இணக்கமாக சூழ்நிலையை காணப்படுவதனாலும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியக்கூடிய காரணத்தினாலும் குடும்பத்திலே மகிழ்ச்சியை உண்டாக்கும். வேலை விஷயமாகவோ குடும்ப விஷயமாகவோ எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல செய்தி இந்த வாரம் உங்களை வந்தடையும். அலுவலகத்திலே பணிச்சுமை சற்றே அதிகரிக்கும். சிலருக்கு சிறிய அளவிலே பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வியாபாரத்திலே லாபம் சுமாராகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் சற்றே கவனம் தேவை. சக வியாபாரிகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் கிடைப்பதால் குடும்ப நிர்வாகத்திலே சிரமம் இருக்காது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே உற்சாகமான சூழ்நிலையே காணப்படுகிறது. இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தரங்கம்பாடி என்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்க ஆக்கூர் என்ற ஊரிலே இருக்க சங்கரேஸ்வரர் என்ற சுவாமியை நாம் மனதாக வணங்கும்போது அவர் நமக்கு அனைத்து பலன்களையும் தருவார் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். சிம்மம் ராசி நேயர்களே, மனதில் தெளிவு உண்டாகும் காலகட்டம் இது. தொழில்துறையினர் வியாபாரிகள் நிதானமாக செயல்பட வேண்டும். உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்களும் மேலதிகாரிகளும் ஆதரவாக செயல்படுவார்கள். நண்பர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடு அகன்றுவிடும். கலைத்துறையினர் சிரமப்பட்டு உழைத்து அங்கீகாரம் பெறுவார்கள். பங்கு சந்தையிலே எதிர்பார்த்த லாபத்தை பொறுமையாக இருந்தால் நமக்கு கிடைத்துவிடும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வண்டி வாகனம் வீடு மனை வாங்குவதற்கு உங்களுக்கு உதவி செய்வார்கள். உங்கள் உதவியை நாடுவார்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கிறது. குடும்பத்திலே மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையை காணப்படுகிறது என்று சொல்வீர்கள். திருமண முயற்சிகளிலே இந்த வாரத்திலே ஈடுபட வேண்டாம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. அலுவலகத்திலே உங்கள் யோசனைகள் பாராட்டை பெறுவதுடன் மேலதிகாரியின் ஆதரவையும் தங்களுக்கு பெற்றுத்தரும். அதன் காரணமாக சிறு சில சலுகைகளும் வியாபாரத்தில் லாபமும் சுமாராக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமைகிறது. கடையை வேறு இடத்துக்கு மாற்ற எண்ணம் இருந்தால் இந்த முயற்சியை இந்த வாரம் மேற்கொள்ளலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. பண வரவும் திருப்திகரமாக இருக்கும்.
வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுகிறது. வழிபட வேண்டிய தெய்வமாக இந்த வாரம் திருச்சி அருகே தொட்டியம் என்ற ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மரகத ராஜேஸ்வரர் என்ற சுவாமியை வணங்குவோம். வாழ்க வளத்துடன். கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு நிதானமாக திட்டமிட்டு காரிய வெற்றி அடைய வேண்டிய காலகட்டம் இது. தொழில்துறையினர், வியாபாரிகள் நேரம் காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டிய காலம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கிறது, மனதிலே உற்சாகம் ஏற்படும். ரியல் எஸ்டேட் துறையினர் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவார்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய தொடர்புகள் மூலம் நல்ல வாய்ப்புகள் ஏற்பட இந்த வாரம் இருக்கிறது. எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பொருளாதார உதவிகள் கிடைக்கும். அதிலே கொஞ்சம் சற்றே தாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. பண வரவு ஓரளவுக்குத்தான் இருக்கிறது. தேவையற்ற செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி மனதை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. திருமண முயற்சிகளில் ஈடுபட இந்த வாரம் சாதகமாக இல்லை. பேசும்போது வார்த்தையில் கொஞ்சம் கவனம் தேவை. கோர்ட் வழக்குகள்லாம் கொஞ்சம் இழுபறி நிலையை நீடிக்கும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும். இதனால் உடலும் மனமும் சோர்வும் படபடப்பும் ஆளாகும். அதிகாரிகளும் சக பணியாளர்களும் பேசும்போது பொறுமையை கடைபிடித்தால் நல்லது. வியாபாரத்திலே பற்று வரவு, கிரெடிட் டெபிட் சொல்லுவோம் இல்லையா, அது சுமாராகத்தான் இருக்கும். புதிய முதலீட்டுகளிலே இப்போது எதுவும் யோசிக்க கூட வேண்டாம். சக வியாபாரிகளும் பங்குதாரர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பண வரவு போதுமான அளவு இருந்தாலும் மனதிலே சிறு சிறு சலனங்கள் உண்டாகும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை அதிகரித்தாலும் சலுகைகள் கிடைப்பதனால் உற்சாகமாக காணப்படக்கூடிய வாரமாக அமையும். இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருவடைமருதூரில் உள்ள ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வரர் சுவாமியை வணங்குவோம். வாழ்க வளமுடன். துலாம் ராசி நேயர்களே, நீங்கள் பொறுமையாக செயல்பட்டு உங்களை நிரூபிக்க வேண்டிய காலகட்டம் இந்த வாரமாக அமைகிறது. தொழில்துறையினர், உத்தியோகஸ்தர்கள், வியாபாரிகள் நேரம் காலம் பார்க்காம உழைக்க வேண்டிய காலம். ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் இந்த வாரம் புதிய முதலீடு எதுவும் போடுறது இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. கலைத்துறையில் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கலைத்துறையினர் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். பொருளாதார நீதியாக தடைகள் இருந்தாலும் மனதிலே தெளிவோடு காரியங்களை ஈடுபட்டு வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக இருப்பதனாலே கொஞ்சம் வெற்றியை நோக்கி பயணம் செய்வோம். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருப்பதனாலும் தேவையற்ற செலவுகள் எதுவும் இல்லை என்பதனாலும் சிறிது சேமிக்க முடியும் என்ற காரணத்தினால் சேமிப்பை ஊக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். திருமண முயற்சிகளில் ஈடுபட அனுகூலமான வாரமாக இது அமைகிறது. சிறு அளவிலே ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ஒரு சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகளும் கிடைக்கும். வேறு சிலருக்கு வசதியான வீட்டுக்கு மாறும் வாய்ப்பும் இந்த வாரம் அமையும். அலுவலகத்திலே உற்சாகமான நிலையை காணப்படுகிறது. உங்களுக்கான வேலைகள் குறித்த நேரத்திலே சிறப்பாக செய்து அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடிய காலமும் இது. வியாபாரத்திலே எதிர்பார்த்ததை விடவும் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்பதால் புதிய முதலீடு செய்வதற்கும் பழைய கடன்களை தீர்ப்பதற்கும் முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதுமான பண வரவு இருக்கும் என்பதனாலே மனதிலே மகிழ்ச்சியும் உற்சாகம் உண்டாகும். இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சென்னையில் அருகிலே இருக்கக்கூடிய திருவொற்றியூர் என்ற ஊரிலே இருக்க தியாகராஜ பெருமாள் வடுவுடை அம்மன். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நேயர்களே, மனதில் அமைதியும் பொறுமையும் நிலைநிறுத்த வேண்டிய வாரம் இது. தொழில்துறையிலே வியாபாரிகள் உழைப்புக்கேற்ற லாபம் அப்படின்னு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் கூடுதல் பொறுப்புகள் ஏற்று மனத்திலே சலிப்பு அடைந்து விடுகிறார்கள். சிறிய விஷயங்கள் கூட வெற்றி பெறுவதற்கு அதிக முயற்சி செய்ய வேண்டிய எஃபெக்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த வாரம் புதிய திட்டங்கள் எதையும் மேற்கொள்ள வேண்டாம். பொருளாதார நிலை நல்லபடியாக காணப்படுகிறது. ஆனாலும் தேவையற்ற செலவுகள் மனத்தை சஞ்சலப்படுத்தி கொண்டே இருக்கும். உடன் பிறந்தவர்களால் உதவியும் உற்சாகம் ஏற்படக்கூடிய வாரம் இது. சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். கோர்ட் வழக்குகளே சாதகமான சூழ்நிலை காணப்படுவதனாலே உங்கள் வழக்கு வெற்றி பெறும். தாயின் உடல்நலத்திலே கவனமாக இருப்பது அவசியம். இதுவரை அலுவலகத்தில் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறி
உற்சாகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய காலகட்டம் இது. எதிர்பார்த்து தடைபட்டிருந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கக்கூடும். வியாபாரத்திலே பற்று வரவு சுமாராகத்தான் இருக்கும். வரவேண்டிய பாக்கி பணத்தை போராடித்தான் வசூல் பெற வேண்டியிருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிகப்படியான செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படக்கூடும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே எதிர்பார்த்த செலவுகள் கிடைக்கும் என்பதனாலும் இந்த வாரம் நாம் வழிபடக்கூடிய தெய்வமாக கரூர் அருகில் இருக்கிற ஸ்ரீ பசுபதீஸ்வரர் சுவாமியை வணங்கவும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நேயர்களே, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அப்படின்றா உங்களுக்கு கரெக்டான காலம் இதுதான். உத்தியோகஸ்தர்கள் விரும்பிய இடமாற்றத்தை பெறுவதற்கான காலமும், தொழில்துறை வியாபாரத்திலும் உழைப்புக்கேற்ற ஆதாயத்தையும் பெறுவதற்கான காலமும் இந்த காலம் அமையும். இந்த வாரம் ஷேர் மார்க்கெட்டில் எதிர்பார்த்த லாபம் அப்படின்னு கிடைக்குன்னா கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். அதனால் தாமதம் ஏற்படும் மைண்டில் வச்சுக்கோங்க. கலைத்துறையினருக்கு வாய்ப்புகளை பெற இன்னும் கூடுதல் முயற்சிகளை செய்ய வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து பண உதவி கிடைப்பதிலும் தாமதம் ஆகும். பொருளாதார நிலை இதுவரை பிற்போக்கான நிலையை மாற்றி பண வரவு அதிகரிக்கக்கூடிய காலமாக அமையும். உறவினர் நண்பர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கொடுத்த கடன் திரும்ப வருவதற்கும் கோர்ட் வழக்கில் நல்ல திருப்பு முனை கிடைப்பதற்கான காலகட்டம் இது. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியாக காணப்படும். உறவினர்கள் வருகையால் வீடு உற்சாகமாக இருக்கும். அலுவலகத்திலே பணி செய்பவர்களுக்கு பணி சுமை அதிகரித்தாலும் சலுகைகள் கிடைப்பதனால கொஞ்சம் உற்சாகம் கிடைத்துவிடும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. வியாபாரத்திலே சக வியாபாரிகள் அனுசரித்து செல்வது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வேலையாட்கள் சிறு சிறு சங்கடங்கள் கொடுப்பார்கள், அனுசரித்து செஞ்சு கொடுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான வாரமாகவும், வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே பணி சற்றே கூடுதலாக அமையக்கூடிய, சக பணியாளர்கள் அனுசரித்து செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரம் சீர்காழி அருகே மகேந்திரப்பள்ளி என்ற ஊரிலே இருக்கக்கூடிய ஸ்ரீ திருமேனி அழகர் என்ற சுவாமியை வணங்கும் போது இவர்களுக்கு சகல செல்வங்களும் இருக்கக்கூடிய அந்த பனி சுமைகள் எல்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் நீர்க்கத்துக்கும் வழிவகுக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. வாழ்க வளத்துடன். மகர ராசி நேயர்களே, நண்பர்கள் மூலம் எதிர்பாராத உதவிகள் உங்களை வந்து சேரக்கூடிய காலகட்டம் இது. தொழில்துறையினர், உத்தியோகஸ்தர்கள், வியாபாரிகள் ஆகியோர் எதிர்பார்த்த லாபத்தை அடைவார்கள். பங்குச்சந்தை மற்றும் ரியல் எஸ்டேட் திட்டமிட்டபடி வெற்றியை அடையக்கூடிய காலம் இது. புதிய வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருந்தவர்கள் அதை பெறுவார்கள். இல்லத்தரசிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. கலைத்துறையினருக்கு தங்கள் புதிய முயற்சியினால் வெற்றி அடையக்கூடிய காலமும், பிள்ளைகளால் மனதிலே மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலமும் இந்த அமையும். செலவுகள் பல வகையாக இருந்தாலும் அவற்றை சமாளிக்கும் அளவுக்கு கையிலே தனவரவும் பொருள் நிலையும் பொருளாதாரமும் நல்லபடியாக அமையும். ஆனாலும் தேவையற்ற செலவுகள் மனத்திலே கொஞ்சம் சஞ்சலத்தை உண்டு பண்ணும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். திருமண முயற்சிகள் நல்லபடியாக முடியும். உறவினர் நண்பர்களால் உதவியும் உற்சாகமும் கிடைக்கும். சிலருக்கு வெளியூர் பயணங்களுக்கும் அதனால் உடல் அசதியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அலுவலகத்திலே வழக்கமான நிலையே காணப்படுகிறது. சிலருக்கு மட்டும் வேலையில இடமாற்றம் ஏற்படும். அதன் காரணமாக தற்காலிகமாக குடும்பத்தை பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமையும். வியாபாரத்திலே எதிர்பார்ப்பதை விட லாபம் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள், அனுசரணையான ஒரு பங்குதாரர்களும் இந்த காலகட்டங்களில் கிடைப்பார்கள். அதனுடைய பங்கு வர்த்தகத்திலையும் புதிய ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து கொடுக்க சூழ்நிலையும் அமைய போகிறது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை காணப்படுகிறது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக காட்டு மன்னார்குடி, கடலூரத்தில் இருக்கக்கூடிய காட்டு மன்னார்குடியில மேலக்கடம்பூர் என்ற ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் சுவாமியை மனதால் நினைத்தாலே போர்த்தும். அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். வாழ்க வளத்துடன். கும்பராசிக்காரர்களுக்கு மனதில் தெளிவும்
உற்சாகமும் பிறக்கக்கூடிய வாரம் இது. உத்தியோகஸ்தர்கள் விரும்பிய இடமாற்றத்தை பெறுவார்கள். ஒரு சிலருக்கு புதிய வேலைவாய்ப்பும் கிடைக்கக்கூடும். ஷேர் மார்க்கெட் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய முதலீடை தவிர்க்க வேண்டிய காலகட்டம் இது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய தொடர்புகள் மூலம் நல்ல வாய்ப்புகள் பெறுவார்கள். பண வரவு அதிகரித்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் ஏற்படும் என்பதாலே மனதிலே கொஞ்சம் சஞ்சலம் உண்டாகும். மூன்றாவது நபர் தலையீட்டினாலே கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிப்பதால படபடப்பாக காணப்படுவீர்கள். அடிக்கடி கோவப்படுறது அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. அதிகாரிகள் பேசும்போது பொறுமையும் நிதானமும் கொஞ்சம் அவசியம் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. வியாபாரத்தில் விற்பனை நல்லபடியாக காணப்படும். அதனால் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாகவே கிடைக்கும். சக வியாபாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்றே சிரமமான வாரமாக. விருந்தினர் வகையால் கொஞ்சம் அசதியும் சோர்வும் கொடுக்கவும் செலவுகளும் கொஞ்சம் ஏற்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே வேலை சுமை அதிகரிக்கும். இந்த வாரம் வழிபடக்கூடிய தெய்வம் கும்பகோணம். தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்திலே ஸ்ரீ சோமேஸ்வரர் என்ற சுவாமியை வணங்கும் போதோ மனதால் நினைக்கும் போதோ அனைத்து காரியங்களும் திருப்திகரமாக முடித்து தருவார் என்பதில் ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். மீன ராசி நேயர்களுக்கு தடைகள் விலகி மனதில் உற்சாகம் ஏற்படும் வாரம். தொழில்துறை வியாபாரிகள் பழைய கடன்களை திருப்தி செலுத்தக்கூடிய காலம். பங்கு சந்தையிலே திட்டமிட்ட லாபத்தை கூடிய காலம். ரியல் எஸ்டேட் துறையிலே கூடுதலாக உழைக்க வேண்டிய நேரம் இது. கலைத்துறையினருக்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கக்கூடியவும் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். பண வரவு நல்லபடியே நீடிக்கிறது. தேவையற்ற செலவுகள் இல்லை என்பதனால சிறிதளவு சேமிக்கவும் முடியும். உடல் ஆரோக்கியம் மற்றும் அதில் கொஞ்சம் கவனம் வச்சுட்டா போதும். ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு வச்சுக்கிட்டா போதும். திருமணத்தில் வயதில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கு நல்ல இடத்திலே திருமணம் நிச்சயமாகும். மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கறது வேண்டாம். கோர்ட் வழக்குகள் சாதகமாக முடியும். அலுவலகத்தில் இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய. வேலை இல்லாதவருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலம் இது. வியாபாரத்திலே வழக்கமான நிலையை தான், அப்படியே டல்லாக இருக்கக்கூடிய நிலை தான் காண்றது. அதனால் பெரிய லாபம் கிடைக்கலையேன்னு வருத்தப்படாதீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பண வரவு இருப்பதனாலும் சந்தோஷகரமான வாழமாக இது இருக்கும் என்பதில் ஐயமில்லை. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே உற்சாகமான நிலையை காணப்படுவதனாலே அவர்களும் உற்சாகமாக இருப்பார் என்பது. இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் கும்பகோணத்தில் அருகே இருக்கிற பட்டீஸ்வரம் என்ற இடத்துல இருந்து ஸ்ரீ பழையறை சோமேஸ்வரர் அப்படிங்கிற ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவனை வழிபடுங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். நல்லதே நடக்க வேண்டும். வாழ்க வளத்துடன்.